வணக்கம், இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில ஏப்ரல் மந்த் அப்படிங்கிற ஒரு மந்தை தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மந்தை நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காக பல முன்னெடுப்புகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோமா. அதுல முக்கியமான ஒண்ணு யூனிட் 5 அப்படிங்கிற ஒரு பாடத்துக்குள்ள வரக்கூடியது எக்கனாமிக்ஸ் கூடயும் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1ல 50 கேள்வி இருக்கு யூனிட் 5ல இருந்து. குரூப் 2ல பாத்தீங்க அப்படின்னா 20 கேள்வி இருக்கு. அப்ப உங்களுக்கு இந்த பாடத்துல இன்னும் தெளிவா உங்களுக்கு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பல முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்ல நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சோம். நிறைய கண்டென்ட் ஆசிரியர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதே ஒரு முன்னெடுப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த இதுல யூடியூப் கிளாஸஸோட லைவ் கிளாஸ்ல நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா ஒரு குவிஸ் காம்படிஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாசத்தோட எண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏப்ரல் மாசம் தொடக்கத்திலேயே நான் உங்களுக்கு லைவ்ல சொல்லியிருப்பேன். அதாவது யூடியூப்ல அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா டெய்லி ஈவினிங் லைவ் போயிட்டு இருக்கு. அந்த லைவ்லயே நான் சொல்லியிருந்தேன். அதோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் என்ன அப்படின்னா இந்த வீடியோ, சரிங்களா? அதாவது நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி ஈதல் இதயம் அறக்கட்டளையும் இணைந்து நடத்தக்கூடிய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாடத்துடைய ஒரு குவிஸ் காம்படிஷன் தான் என்ன அப்படின்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த குவிஸ் காம்படிஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னைக்கு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் மே மாதம் 10ஆம் தேதி நடக்க இருக்கு. மே மாதம் 10ஆம் தேதி 2026 அன்னைக்கு நடக்க இருக்கு. இந்த தேர்வுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசத்துல அதாவது ஏப்ரல் மாசத்தோட 11ஆம் தேதியில இருந்து நமக்கு ஆரம்பிக்குதுமா. மொத்தம் இந்த கேள்வியில இந்த டெஸ்ட்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எத்தனை கேள்வி இருக்கும் அப்படின்னா 200 கேள்வி இருக்குமா. நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பாடத்துல இருந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்கு இல்லையா, அதுல மொத்தமா 200 கேள்வி இருக்கும் அப்படின்னா 200 கேள்விகள் இருக்கும். இதுக்கான சிலபஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா, குரூப் 1ல பிரிலிம்ஸோட சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டான சிலபஸ் ஆமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த சிலபஸ்ல வரக்கூடிய எல்லா டாபிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவர் பண்ணி இந்த 200 கேள்விகளை நம்ம எழுத போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்டா இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு 11ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 11ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் உண்டு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 50 ரூபாமா. 50 ரூபா உங்களுக்கு எக்ஸாம்காக கிடையாது. நம்ம இந்த குவிஸ் காம்படிஷன்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பங்கு பெறக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும், சரியா, குவிஸ் காம்படிஷன்ல பங்கு பெறக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு தொடங்கி வைத்த திட்டங்கள் தொடர்பான ஒரு புத்தகம் வழங்கப்படும். சரியா, தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த திட்டங்கள் தொடர்பான ஒரு புத்தகம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த புத்தகத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 50 ரூபா அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லா மாணவர்களுக்கும், அதாவது ரெகுலர்ல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள், அதே மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய மாணவர்களும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேர்வுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டி நீங்க இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். இந்த புத்தகம் பங்கேற்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான இந்த திட்டங்கள் தொடர்பான புத்தகம் கண்டிப்பா வழங்கப்படுமா. தேர்வுகள், இந்த தேர்வுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது குரூப் 1 சிலபஸ் தான். குரூப் 1க்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், ரெகுலர் மாணவர்கள், ஃப்ரீடம்ல வள்ளுவன் பேட்ச்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மொத்தமா 200 கேள்வி இருக்குமா. இந்த 200 கேள்வி அப்படிங்கிறது கட்டாயமா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4ல உங்களுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படிலாம் கேள்வி இருக்கும் அப்படிங்கறது ஒரு பிராக்டிஸ் பண்றதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் 200 கேள்விகள் இருக்கும். இதோட ரிசல்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குவிஸ் காம்படிஷன் ஒன்னும் நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். அதை அதுக்கான டேட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பின்னாடி நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி நடக்க இருக்கு. மே மாசம் 10ஆம் தேதி நடக்க இருக்கு. மாணவர்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பயன்படுத்திக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, டேட்டா அதிகமா இருக்கு, ஆமா நான் நிறைய விஷயங்கள் திட்டங்கள் அதிகமா இருக்கு, இப்படி எல்லாம் எந்த ஒரு எண்ணமுமே இல்லாம இந்த தேர்வுக்கு கண்டிப்பா நீங்க படிங்க. உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியும். 200 கேள்வி இருக்குமா, சும்மா கிடையாது, 200 கேள்வி இருக்கு. இந்த 200 கேள்விகளும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க உங்களுடைய படிப்பை எடுத்துட்டு போவதற்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு 200 கேள்விகளும் இருக்கும். இந்த குவிஸ் காம்படிஷன் மூலமா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு குவிஸ் காம்படிஷன் இருக்கு. அதுல தனியா பிரைஸ் அமௌண்ட் பத்தியும் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரியா, இதுதான் இந்த நிர்வாகத்தோட இந்த வீடியோவோட கண்டென்ட். மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த தேர்வை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எந்த கேள்வி வந்தாலும் அதை அடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய படிப்பை முன்னேற்றுவோம். அதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் குவிஸ் காம்படிஷனையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயன்படுத்திக்குவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பாலிட்டிக்கு அதே மாதிரி ஐஎன்எம்க்கு பாத்தீங்க அப்படின்னா வாஞ்சி அப்படிங்கிற குவிஸ் காம்படிஷன்லாம் நடத்தினோம். அதே மாதிரிதான்
இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான குவிஸ் காம்படிஷனும். ஸோ வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்க கவர் பண்றதுக்கு இந்த ஒரு மந்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் லைவ் வீடியோல சொன்னதுதான். இந்த மந்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாடத்துல உங்களுக்கு குரூப் 4ல குரூப் 2ல 20 கேள்வி கேட்கறானா அதுல கண்டாயமா என்னால வந்து 17க்கு மேல அடிக்க முடியும் சார், இல்ல 20க்கு அடிக்க முடியும் சார் அப்படிங்கிற லெவலுக்கு வாங்க. அதே மாதிரி குரூப் 1ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா வந்து 50 கேள்வி இருக்கு எக்கனாமிக்ஸோட சேர்த்து. அதுல கட்டாயமா உங்களால ஒரு 30 கேள்வி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டா வந்துடும். என்னால 30 கேள்வி அடிக்க முடியும் சார் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மந்த்தை நமக்கான மந்தா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மந்தா நம்ம அனௌன்ஸ் பண்ணி நம்ம பாடத்தை இன்னும் டெவலப் பண்றதுக்கான ஒரு விஷயமா நம்ம மாணவர்கள் எல்லாருமே நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கு டாப் என்னைக்குமே நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஊன்றுகோலா இருக்குமா, சரியா? ஸோ மாணவர்கள் இந்த எக்ஸாமை பயன்படுத்திக்கங்க. வரக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெற்று உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் பெற என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.